கடமை உணர்வும் கண்ணியமான செயல்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி இந்த காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை அமைத்திக்கங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் எதுவென்றாலும் சரி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இது. ரொம்ப காலமாக நான் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சரியான வாய்ப்புகளை வழங்கும். புதுசாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன். அதுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் நடைமுறைக்கு வரும். என்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு வாழ்க்கை துணையை நான் பெறணும், எக்காரணத்தை கொண்டு திருமண வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தேன். அதுவும் நிறைவேறும். என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இருக்குது. பிரிவினை சரியாக கிடைக்கல. அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேரும். என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய முதலீடுகளையோ அல்லது மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் பொருளாதார சிக்கல்கள்லாம் இருந்தது. நிச்சயமாக அதுவும் இந்த மாதத்தில் நிறைவேறும். ஸோ வருமானத்தில் ஏகப்பட்ட வருமானம் வந்தாலுமே கூட அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வீண் விரையுமே ஆகிட்டுருக்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதற்கும் தீர்வு இந்த மாதத்தில் உண்டு. ஏன்னா ஒரு தன்னிறைவான வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய செலவுகளை எல்லாமே நிவர்த்தி செஞ்சு கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே மீண்டு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த மாதம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. ஸோ தொழில் முன்னேற்றம் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செஞ்சிட்டு இருந்த தொழிலில் ஏகப்பட்ட தடைகள், தாமதங்கள், ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, மிஷினரி ஏதாவது ஒரு வகையில் ரிப்பேர் ஆகிரும். அதை சரி பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட நேரம் நம்மளுக்கு செலவாகும். இதனால் காலதாமதமாகும். சரியான நேரத்தில் அவங்க கேட்ட நேரத்தில் நான் இதை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கிடும். பெரிய லெவலில் முதலீடு பண்ணிட்டேன், பணத்தை போட்டுட்டேன், அதில் எந்த ரிட்டனும் இல்லை, என்னுடைய உழைப்பும் போயிட்டுருக்குது. வருமான சார்ந்த விஷயத்துலேயும் நான் ஏகப்பட்ட தடைகளை சந்திச்சிட்ருக்கிறேன். ஸோ இதற்கும் தீர்வு நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் அதிக அளவில் பணப்புழக்கத்தை பார்க்குறதுக்கும் அல்லது உங்களுடைய முதலீடை விருத்தி செய்வதற்கும் சரியான நேரம் இது. கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் அந்த பண வரவுங்கிறது உங்களுக்கு சேரும். இதை நீங்கள் சரியாக முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிக அளவிலான வருமானமும் தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியும் தங்களுடைய மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்குகிறார். தொழில் அப்படிங்கிறது பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஸோ கவனம், உங்களுடைய விழிப்புணர்வு இதெல்லாம் சிறப்பான வெற்றியை பெற்று தரும். எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய நிர்வாக திறமையில் மற்றவங்க யாரும் தலையீடு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க. உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஆளுமை செலுத்தணும். அப்பொழுது தான் இந்த மாதத்தில் உங்கள் தொழில் என்பது ஒரு தன்னிகரல்லாத வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரும். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் எங்கேயும் தேடி அலையணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது அற்புதமாக வெளிப்படும். குறிப்பாக உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையே சரியான வழிகாட்டுதல் வழங்குவாங்க அப்படிங்கிறது இங்கே யதார்த்தமான உண்மையில். இந்த மாதம் ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, ஒரு தெளிவான முடிவை நான் முன்னெடுத்தேன், அதனால் என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வரும். அது தொழில் ரீதியாக வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். வியாபாரிகளுக்காக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கிறேன், அது கமிஷன் பேஸில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கிறேன். வியாபாரத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் நான் சந்திக்கவே முடியல, போராடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் சுத்தமாக மாறிடும். உங்களுடைய வியாபாரத்தில் பன்மடங்கு வளர்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கூட்டாளிகளோ, நண்பர்களோ அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ, வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளையோ இந்த காலகட்டத்தில் அது உருவாகி தந்துகிட்டே இருக்கும். ஸோ வியாபாரங்கிறதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைகிறது. தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பை கன்னிராசியை சார்ந்தவர்கள் இந்த மாதத்தில் சுவீகரிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். சரியான வேலை வாய்ப்பு அமையலை,
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டையும் அல்லது நான் அந்த தொழில் செய்யக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்வத்தோடும் என்னால் செய்ய முடியல. தேவையில்லாத மன அழுத்தம் தான் வருது. மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பும் எனக்கு இல்லை. அவர்கள் தரக்கூடிய டார்ச்சரை என்னால் தாங்கவே முடியல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய விடுதலை தரும். நினச்ச வேலை கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் அதிகமாகும், அந்த பொருளாதார ரீதியான தன்னிறைவை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தன்னிச்சையாக சுய முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் இந்த மாதத்தில் பெறுவீங்க. செய்யக்கூடிய வேலையில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லது பணியிட மாற்றம், வேலையில் மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். கன்னி ராசியை சார்ந்த பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். 1. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக தொழில் துவங்குறதுக்கு உண்டான அத்தனை முதலீடு வந்து சேரும். இது வரைக்கும் வந்தீங்கன்னா ரொம்ப திட்டம் மட்டும் போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, எதையுமே நடைமுறைப்படுத்தியிருக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த வேலையை செய்யணுமா, இந்த தொழில் செய்யணுமா, அதற்கான சந்தர்ப்பம் எங்கே வாங்குறது, அதற்கான பொருள் ரா மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கே வாங்குறது, இது எப்படி செய்கிறது, எந்த மாதிரியான தன்மையில் அதை வெளிப்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கூட இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய சப்போர்ட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல உதவி கேட்டிங்கனாலும் நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த இடத்துல இதை செஞ்சால் இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடைமுறைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுத்தருகிறது. ஸோ கன்னிராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் தயக்கம் இல்லாமல் எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் முன்னெடுக்க, அது நிச்சயமாக உங்களுக்கு 100% வெற்றிகளை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. ஸோ உங்களுடைய புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான தொய்வும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். புதிய முயற்சிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, ஒரு வேலையில் ஒரு அற்புதமான மாற்றம், இடமாற்றம், தொழில் தகுதித்திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% நடைமுறைக்கு வரும். திருமண தடை அகன்று ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கை பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறுகிறீர்கள். நீண்ட கால கனவாக இருக்கும். இந்த திருமணம் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தடையாகிட்டே இருக்குது. நான் பார்க்குற பொண்ணுகளுக்கெல்லாம் திருமணம் ஆகுது, எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. இந்த திருமண தடைக்கு என்ன தான் காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். ஒரு சரியான வழிபாடுகளை முன்னெடுப்பீர்கள். அதன் வழியிலிருந்து உங்களுடைய திருமண தடை அகன்று நல்லதொரு இல்லற வாழ்வு அற்புதமாக கைகூடி வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையும் நீங்கள் இந்த மாதத்தில் முன்னெடுப்பீர்கள். திருமண யோகம் ரொம்ப சிறப்பாக கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றும் நிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அன்பு பாராட்டுதல் அப்படிங்கிறது, ரொம்ப பாசமாக நடந்துக்கிறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக கைகூடி வரும். பெற்றவங்களுடைய ஆதரவு, பிள்ளைகளுடைய ஆதரவு, தங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுபயோக பலன்களை அத்தனையுமே வந்து நீங்கள் சிறப்பாக சுகரிப்பது அவசியம் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றோம். கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. குறிப்பாக தொழிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். குறிப்பாக இந்த காதல் திருமணம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். புதிய முயற்சி சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான வெற்றிகளை பெறும். எதிர்காலம் சார்ந்த அற்புதமான வளர்ச்சியை பெறுவீங்க. புதிய வீடு, வண்டி, வாகன, சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். எனவே இந்த வரக்கூடிய சுபயோக பலன்களை முழுமையான விழிப்புணர்வோடு இருந்து பெற்று நலம் பெறுவது அவசியம் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆத்மதமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசி வலிமை பெற்று சுய ஜாதகம் வழிபெற்றிருந்தால் மேற்சொன்ன அத்துணை பலன்களும் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத அறிவுறுத்தணும். தங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த ஒரு சரியான விழிப்புணர்வை நீங்கள் பெற்றிருப்பது அவசியம். அதே சமயம் தங்களுக்கு மிதமிஞ்சிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5 மற்றும் 6ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் அடர் சிகப்பு, இளம் பச்சை நிறம் அற்புதமான மாற்றங்களை வாரி வழங்கும். இறை வழிபாட்டில் வக்ரகாளி வழிபாடு அற்புதமான சுபயோக பலன்களை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.